So, few questions from students. Yeah. Hi sir, I am Vivek. இந்த சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சார் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? இந்தியாவில் சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றும் மாதிரி வாழ்க்கையில் சாதிக்கவே முடியாது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டும் டேக்ஸ் ரேட்டும் போயிட்டு கையில் ஒன்றும் நிற்காது. அதனால் நீங்கள் எப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு 100 ரூபா பண்ணிங்கன்னா அவருடைய கான்செப்ட் என்னன்னா, பார்ட் ஆஃப் மணி வாட் யூ மேக் இஸ் ஃபார் யூ டு கீப். நீங்கள் 100 ரூபா பண்ணிங்கன்னா அதில் 90 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணிவிட்டு 10 ரூபாய் எடுத்து அந்த 10 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர பணத்தை எடுத்து அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை எடுத்து நீங்கள் லக்ஸரி வாங்கணும். இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்கெல்லாம் பணம் வந்து பேங்க்கில் லோன் வாங்கி இல்லைன்னா வந்து இன்வெஸ்டார்கிட்டேருந்து பணம் வாங்கின உடனேவே போய் BMW வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாட்டை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸை எங்கே போடுறத பற்றி யாரும் கவலைப்படுறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸை பில்டு பண்ணுங்க, அதுக்கு தேவையான எல்லா இன்புட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்ட் ஆஃப் மணி இஸ் ஃபார் யூ டு, அந்த டேர்ன் ஓவரில் வர ஒரு பணத்தை எடுத்து அந்த பணத்தை சேவிங் பண்ணாதீங்க. சேவிங் பண்ணுறது வேற, இன்வெஸ்ட்மெண்ட் வேற. இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது உங்களுடைய நாலேஜ் இருந்து நீங்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரு, இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ்ன்னு நிறைய பேர் இருப்பாங்க. அவனுங்களே அவங்க பணம் சம்பாதிக்க மாட்டானுங்க. ஆனால் அவனுங்க வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கொடுப்பானுங்க. இந்த ஃபஸ்ட்டு வந்து when you have heart problem you should consult a cardiologist. Don't consult a dentist just because he is also a doctor. நிறைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்னு யாருக்கு பணம் இல்லாதவனுங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஆயிட்டாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி யாருக்கிட்ட எந்த விஷயத்துக்கு அட்வைஸ் கேட்கணுன்றது ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி கேட்டுட்டு எது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் இருந்து உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கிற விஷயத்தில் நீங்கள் போட்டு அதில் வர ப்ராஃபிட்டை எடுத்து அப்புறம் தான் நீங்கள் லக்ஸரி வாங்கணும். அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பண ரொட்டேஷன் உங்களுக்கு அப்படி இருக்கும். அதுதான் அந்த ஜார்ஜ் கிளாசனோடைய சிம்பிள் புக்கு ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் பாபிலான் ரொம்ப அழகாக சொல்லுவார். இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு வந்து ரிச் டேட் புவர் டேட் பை ராபர்ட் கியோசாக்கி. இது ரெண்டு இஸ் பர்சனல் ஃபைனான்ஸில் கிளாசிக். நிறைய இடத்துல நமக்கு வந்து வாட் இஸ் அன் அசெட் வாட் இஸ் அ லயபிலிட்டின்னு ரொம்ப அழகாக ராபர்ட் கியோசாக்கி சொல்லுவார். எது உன் பாக்கெட்லேருந்து பணத்தை வெளியே எடுக்குதோ அது பேர் லயபிலிட்டி, எது உன்னுடைய பாக்கெட்டுக்கு பணம் கொண்டு வருதோ அது பேர் அசெட். இதை விட ரொம்ப அழகாகவும் சிம்பிளாகவும் சொல்ல முடியாது. நம்ம காரை அசெட்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். காருனா லயபிலிட்டி. வாங்கினவொடனே 25% போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு இன்சூரன்ஸ் கட்டணும், அதுக்கப்புறம் பெட்ரோல் போடணும், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது அதில். எப்போ எது வாங்கணும் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சு கான்டெக்சுவல். இட்ஸ் நாட் இன்டெலிஜென்ஸ், இட் இஸ் கான்டெக்சுவல் இன்டெலிஜென்ஸ். கார் வாங்குறது கரெக்டாக தப்பா, கான்டெக்சுவலாக வாங்கணும். நீங்கள் பிஸ்னஸ் இப்போ எந்த இன்வெஸ்ட் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணணுமா, எப்போ நீங்கள் டைவர்சிஃபை பண்ணணும், எவ்ரி திங் இஸ் கான்டெக்ஸ்ட். ஹாய் சார், ஐ எம் தர்ஷன். என்னோட கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு ட்ராவலிங் பிடிக்குமா? எந்த பிளேஸ்க்கு அதிகப்படி ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? உங்களோட ட்ராவல் டெஸ்டினேஷன் என்னங்க சார்? ட்ராவலு டெஸ்டினேஷன்லாம் வந்து பார்க்கறத விட எனக்கு வந்து ட்ராவல் பிடிக்குமான்னா, ஐ லவ் மீட்டிங் பீப்புள். ட்ராவல் வந்து சைட் சீயிங்க்கு இதுக்கெல்லாம் வந்து போகிறது வந்து கம்மி தான். போகணுன்னு ஆசைப்படுற பிளான் இந்த வருஷம் பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறது மசாய் மாரா. ஒரு டைம் அந்த ஃபாரஸ்ட் அந்த அந்த வைல்ட் லைஃப் இட்ஸ் உண்மையான வைல்டில் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. அது வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ராவல்ன்றது எனக்கு வந்து மோர் லேர்னிங்காக தான் பார்க்குறேன் நான். நீங்கள் நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து ட்ராவலில் உங்கள் மைண்டு கூட ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும்போது யுவர் எபிலிட்டி டு பிக்கப் அன் ஐடியா பிகம்ஸ் இன்க்ரீசிங்லி ஹையர். நம்ம டெய்லி இந்த கரண்ட்லேயே நம்ம கரண்ட் தொட்டால் ஷாக் அடிக்கும்ல, அது மாதிரி நம்ம கரண்ட் ப்ராப்ளம், கரண்ட் சேலஞ்சஸ், கரண்ட்லேயே ஆண்டர்ப்ரனர் கரண்ட்லேயே சொல்லுவாங்க. அந்த பிரேக்கை கொடுத்து நீங்கள் வெளியே போகும்போது, அதனால தான் சொல்கிறேன், அந்த எக்ஸிபிஷன் போகலாம். நீங்கள் வந்து யூ கேன் மீட் ஒட்டிக்கால ஒரு ஃபோரம் அட்டன் பண்ணுறீங்க. இவர் ரொம்ப அழகாக, ஜிம் ரான் என்னுடைய ஃபேவரேட், ரொம்ப அழகாக சொல்லுவார் அவர். யூ ஆர் அன் ஆவரேஜ் ஆஃப் 5 people with whom you associate on a daily basis. You are an average of the 5 people with whom you associate on a daily basis. உங்களை சுற்றி யார் அந்த 5 பேர் இருக்கிறாங்க, அவங்களோட ஆவரேஜ்னா அதுதான் நீங்கள். நான் அந்த ஆவரேஜை மாற்றினது இந்த ஆடியோ லேர்னிங் புக்கை வச்சு ஹேபிட்டை வச்சு மாற்றினேன். சில பேர் புக்கு படிக்கிறது பார்ப்பாங்க, சில பேர் நல்ல ஃபோரமில் இருக்கிறது பார்ப்பாங்க. அந்த மாதிரி வந்து உங்களை சுற்றி இருக்கிற அந்த 5 பேரோட ஆவரேஜ்னா நீங்கள் உங்கள் வரணுன்னா அந்த 5 பேரோட ஆவரேஜ் மாறணும். அது மாறினால்தான் உங்களோட லைஃப் மாறாது. அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ட்ராவலிங் பண்ணும்போது நான் புதுசாக வந்து ஆளுங்களை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாகவும், ஒரு எக்ஸிபிஷன் அட்டன் பண்ணுறது, இல்லைனா ஒரு சிஐஐ மீட்டிங், யூ கனெக்ட் சார்ட்டர் மெம்பர்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு புது மாதிரியான ஐடியாக்கள், புது விஷயங்கள் வரும்.
இன்னைக்கு எல்லாரும் டிஜிட்டல் ஃபோரம் இருக்குது, லிங்க்டின். ஐம் ஷுர் ஆல் ஆஃப் யூ ஆர் இன் லிங்க்டின். இட் வில் சேஞ்ச் லைஃப்ஸ். இனிமேல் பர்சனல் பிராண்டிங், வாட் இஸ் இலான் மஸ்க், வாட் இஸ் நரேந்திர மோடி, வாட் இஸ் டொனால்ட் ட்ரம்ப், தே ஆர் ஆல் ப்ராடக்ட் ஆஃப் பர்சனல் பிராண்டிங். பர்சனல் பிராண்டிங் இஸ் வெரி வெரி வெரி, இது ஆள் பாதி ஆடை பாதி உலகம். எல்லாரும் வந்து உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. லிங்க்டின் ப்ரொஃபைலை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு பவர் ஏற்றுறீங்கன்னு அர்த்தம். சாமிக்கே வந்து எப்படி மந்திரம் சொன்னாதான் சாமிக்கே பவர். ஏன் திருப்பதிக்கு எவ்வளோ பவர்னா திருப்பதியில் நிறைய மந்திரம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு மந்திரம் சொல்லி நீங்கள் பவர் ஏற்றுங்க. அது டிஜிட்டலாக பவர் ஏற்றுங்க. எஸ்பெஷலி entrepreneurs, keep your LinkedIn profile very very robust and very active and use the LinkedIn profile. இனிமேல் அதுதான் உங்களுக்கு விசிட்டிங் கார்டு. அதை வச்சு தான் உங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ண போகுது இந்த உலகம். அதே மாதிரி அந்த 21 லெசன் பை 21st century அப்படின்னு சொல்லி அந்த யுவால் நோவா ஹராரி, இந்த சேப்பியன்ஸ் புக் எழுதினவர், அவர் தான் வந்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுவார் என்னென்ன உலகத்தில் சேஞ்ச் நடக்க போகுது, எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை முடிஞ்சு அடுத்து அந்த பயோடெக்னாலஜி, அதுக்கு அடுத்த டெக்னாலஜிக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். இந்த டெக்னாலஜி எல்லாம் எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ண போகுதுன்றதுக்கான நீங்கள் விஷயம் பாருங்கள். நீங்கள் தேங்க்யூ தர்ஷன். Good afternoon, sir. Good afternoon, sir. I am Charu. What is your favorite service offered in your saloon, sir? Very favorite service offering, you should only tell. Where I can only tell where I am making more money. For me, where I make more money is a facial business. And already I spoken in what you call in social media also. அது ஒரு யூஸ்லெஸ் சர்வீஸு. அது வந்து ஒரு எஃபெக்டும் கிடையாது. ஆனால் வந்து அதுக்கு வந்து 2000, 3000, 5000லாம் பணம் கொடுத்துட்டுருக்குறீங்க. அதனால் எந்த விஷயம் உங்களுக்கும் யூஸ் இல்லை, எனக்கு மட்டும்தான் யூஸு. நீங்கள் ஏன் வந்து தெரிஞ்ச ஏமாறுறீங்கன்னு தெரில. தூங்குறவனா தான் எழுப்ப முடியும், தூங்குறவங்க மாதிரி நடிக்கிறவங்களை எப்படி எழுப்ப முடியும்? இந்த சர்வீஸ்னால எந்த விதமான உங்களுக்கு ஒரு மாதம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இதுக்காக தயவு செஞ்சு எனக்கோ யாருக்கோ இந்த சர்வீஸை பண்ணி பணம் கொடுக்காதீங்க. மீது நீங்கள் பெடிக்யூர் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. இட் இஸ் குட் ஃபார் யுவர் ஃபீட். நிறைய பேர் பண்ணாத சர்வீஸ் அது. பெடிக்யூர் இஸ் சச் அன் இம்பார்ட்டன்ட் சர்வீஸ். தட் இஸ் அ சர்வீஸ் யூ ஆல் ஷுட் டேக். ஃபேஷியலி நீங்கள் எடுக்கவே தேவை கிடையாது. ஸோ இதுதான் வந்து நான் சொல்கிறது. ஹாய் சார், ஐ எம் சரண். இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க சார்? Political involvement. If you don't involve yourselves in politics, politics will interfere with you. If you don't involve yourself in politics, politics will interfere with you. எல்லாருக்கும் அரசியல் ஜனநாயகத்தில் changes is possible only by politics. Politics is decided by elections. It is not the action of the bad people which destroy the society. It is the inaction of the good. Politics is not a bad place. It is filled by bad people. Because good people are staying away. Don't blame the other person. It is individual's responsibility. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீஃப் மினிஸ்டர் காமராஜ்னு ஒரு சீஃப் மினிஸ்டர். இன்னைக்கு தமிழ்நாடு நிறைய இடத்துல இந்த அளவுக்கு முன்னேற்றமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு காமராஜ் போட்ட அந்த சீடு ரொம்ப முக்கியம். அவர் வந்து 26,000 ஸ்கூல் ஆரம்பித்தார். ஸ்கூல் ஆரம்பிச்சுட்டா பார்த்தாருன்னா அப்போல்லாம் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு இடம் போகணுன்னா 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் சாருக்கெல்லாம் தெரியும். அந்த நடந்து போனால் தான் ஸ்கூலுக்கு போக முடியும். அந்த மாதிரியான இருந்த விஷயங்களை வந்து அவர் வந்து காமராஜ் வந்து 26,000 ஸ்கூல் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஸ்கூல் ஆரம்பித்தா பசங்க திரும்ப வரமான்றாங்க. எல்லாரும் பார்த்தா ஆடு மாடு மேய்ச்சின்னு இருக்கிறாங்க. ஏன்டா வரமான்றீங்கன்னு கேட்டவொடனே எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு இல்லை, ஆனால் நீயா சாப்பாடு கொடுப்ப, ஆடு மாடு மேய்ச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு வருன்றாங்க. அப்போ தான் அவர் வந்து அந்த மதிய உணவு திட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. என்னோடய ஃப்ரெண்டு டாக்டர் வேலுமணி ஆஃப் தைரோகேர், ஹி வில் புட் இட் ஸோ எலக்வென்ட்லி. அவர் சொல்லுவார், ஐ வென்ட் டு ஸ்கூல் வித் 1 hand ஸ்லேட் அண்ட் another hand பிளேட். இன்றைக்கி 5000 கோடி அவருடைய வர்த்து. ஆனால் எங்கே ஆரம்பிக்குது? 1 hand ஸ்லேட் 1 hand பிளேட். இப்படி ஆரம்பித்த தமிழ் சமுதாயம், அப்படி வந்து அந்த படிப்பு அது பண்ணது தான் காமராஜ். அதனால தான் அவர் கல்வி தந்தை அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஃபாண்டாக சொல்லுவாங்க. ஏன் அது நடந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, a heart of an NGO plus a reach of a government and an efficiency of an entrepreneur combined together alone can create miracles.
காமராஜுக்கு ஹார்ட் ஆஃப் அன் என்ஜிஓ இருந்தது. உண்மையாலுமே அவர் வந்து ஓட்டுக்காக அவர் வந்து மதிய உணவு திட்டம் போடலை. இன்னைக்கு நடக்கிற மதிய உணவு திட்டத்துக்கும் அன்னைக்கு நான் ஆரம்பித்த மதிய உணவு திட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அன்னைக்கு அவர் ஆரம்பித்தது உண்மையாலுமே பசங்க ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஹார்ட் ஆஃப் அன் என்ஜிஓ. அவருக்கு ரீச் ஆஃப் அ கவர்மெண்ட் இருந்தது, ரொம்ப முக்கியமானது. நல்லா உங்ககிட்ட பவர் இருந்தா that is what is possible, reach of the government. He had efficient officers to implement it. மூணும் நேர்கோட்டில் சந்திச்சதோட விளைவு தான் நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு அனுபவிச்சுட்டு இருக்கு. அதனால தான் பாலிடிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குட் பாசிட்டிவ் சேஞ்ச் இஸ் பாசிபிள் ஒன்லி பை பாலிடிக்ஸ். அந்த இது நீங்கள் உங்களை சுற்றி 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு போடுறது பாலிடிக்ஸ் கிடையாது. தட் இஸ் கால்ட் ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸ். தென் தெர் இஸ் சம்திங் கால்ட் பார்ட்டிசிபேட்டிவ் பாலிடிக்ஸ். இன்னைக்கு உங்கள் எல்லார் கையிலையும் சோஷியல் மீடியா இருக்குது, எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்கு. உங்களுக்கு என்னது நல்லது கெட்டதுன்னு படுத்ததை பற்றி அப்யூசிவாக எழுதாதுங்க. சோஷியல் மீடியா வென் யூ ஆர் ஜென்ரல் கம்யூனிகேஷன் பண்ணும்போது நீங்கள் உங்கள் வியூ பாயிண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், யாரையும் இண்டிவிஜுவலைஸ் பண்ணி அப்யூஸ் பண்ணக்கூடாது, கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. பட் நீங்கள் யூ கேன் டேக் எ ஸ்டாண்ட். யூ கேன் டேக் எ ஸ்டாண்ட் சேயிங் தட் எனக்கு இந்த முன்மொழி கொள்கை எனக்கு பிடிக்கும்னு ஒரு பாதி பேர் எடுக்கலாம். இல்லை எனக்கு ரெண்டு மொழி தான் வேணுன்றது இன்னொரு பாதி பேர், அது தப்பே கிடையாது. தட் இஸ் இண்டிவிஜுவல் சாய்ஸ். ஐ எம் நாட் ஈவன் கமெண்டிங் ஆன் தட். பட் யூ ஷுட் ஹேவ் அ சே ஆன் தட். ஐயோ எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம மாட்டு தள்ளி, அப்படி இருக்க முடியாது. யூ ஷுட் ஹேவ் அ ஸ்டாண்ட். யூ ஷுட் ஹேவ் அ வாட் யூ கால் பொலிட்டிக்ஸ். பொலிட்டிக்ஸ் எல்லாம் நம்ம பிளாட்டோ ரொம்ப அழகாக சொல்றாரு. One of the penalties of good people for not joining politics is they will be ruled by bad people. So in the bad people இன்னைக்கு வந்து வச்சுட்டு அவங்கள குறை சொல்லாதீங்க. The problem is us. The solution is also us. So I feel எல்லாரும் வந்து நம்ம வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் அ வெஸ்டர்ன் சொசைட்டியும் நம்மளோட சொசைட்டி பார்த்தோம்னா நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்மளோட 7வது ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும்னு பார்க்குறத தவிர சொசைட்டி நல்லா இருக்கணும்னு பார்க்கறது கிடையாது. அவங்க வந்து இன்னைக்கு வந்து சொசைட்டி ஃபர்ஸ்ட், இங்கே வந்து ஃபேமிலி ஃபர்ஸ்ட். அங்கே போனீங்கன்னா ரோட்டில் போனீங்கன்னா எல்லாரும் வந்து சிக்னலை ஃபாலோ பண்ணுவாங்க. கரப்ஷன் இல்லைன்னு சொல்ல வரல, பட் கரப்ஷன் இஸ் லெஸ். தேர் இஸ் அ ஜென்ரல் ஆர்டர் விச் இஸ் ஹேப்பனிங் அட் வாட் யூ கால் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், இம்ப்ரூவ்டு கண்ட்ரிஸ். இங்கே வந்து ஜென்ரல் ஆர்டர்னே கிடையாது. ஷோ மீ தி மேன், ஐ வில் டெல் யூ தி ரூல்ஸ். இன்னைக்கு எவன் வந்து ரூல் போடுறான்னா நாளைக்கு அவன் ஜெயிலில் இருப்பான். இது எந்த மினிஸ்டர் நம்ம மதிக்க முடியும்? There is nobody who is what you call who I can call it as role models, because I don't know who is going to be in prison next. இவன் இதுக்கு வந்து அவனை போடுவான், அவன் வந்தா இவனை போடுவான். இப்படிதானே நடந்துட்டு இருக்கு. அது நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். நம்ம நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தள்ளி நிற்கிறோம். I think it's if we don't involve ourselves in politics, politics will interfere with us. All of you வெறும் ஓட்டு போடுறதோட நிறுத்திடாதீங்க. Start looking at it something more. To have your opinion, don't be abusive. Okay, but have your opinion. அப்புறம் சேஞ்ச் பண்ணினே இருக்கலாம். ஒரே ஒப்பீனியன்ல ஸ்ட்ரக் ஆகிடாதீங்க. இப்போ என்ன பிரச்சனைனா டிஎம்கே பிடிக்குதுன்னா ஏடிஎம்கே பிடிக்காது, அப்படிலாம் கிடையாது. யூ கேன் சே திஸ் இன் டிஎம்கே லைக், திஸ் இன் ஏடிஎம்கே லைக். அப்படி பார்க்குற அந்த ஈக்குவானிட்டியோட நீங்கள் வரணும். உங்களுக்கு திஸ் ஐ லைக் இன் பிஜேபி, திஸ் ஐ லைக் இன் காங்கிரஸ், திஸ் ஐ லைக் இன் கம்யூனிஸ்ட், அப்படி பார்க்கணும். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பாலிடிக்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதர்வைஸ் யூ ஆர் கெட்டிங் இன் டு ட்ரபிள் ஜோன். Everybody knows சி.கே. ரங்கராஜன் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. குமாரவேல் தெரியும். எக்ஸலண்ட் பர்சனாலிட்டி, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். இது எல்லாத்த விட அவரோட ஸ்பீக் பார்த்தீங்கன்னா, ஒய் வி நீட் டு கெட், ஒய் வி வாண்ட் டு சப்போர்ட் டு த கார்பரேட்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு நாள் பேசினார். இட்ஸ் கோயிங் டு an excellent explanation he was given that once I have seen there in the somewhere that SNR college or somewhere I think. நம்ம இவரு நமது நம்பிக்கை. Yes, அருமையான ஸ்பீச். மரபின் மைந்தன் முத்தையா. Yes, அருமையான ஸ்பீச். So why he is recommending for the corporates? That's my question.
சார் இன்னைக்கு ஜாப் கிரியேஷன் இன்னைக்கு வந்து வாட் இந்தியா ரிக்வயர்ஸ் அண்ட் வாட் த வேர்ல்டு ரிக்வயர்ஸ் இஸ் ஜாப் கிரியேட்டர்ஸ் அண்ட் அ குட் குவாலிட்டி. இப்போ உங்ககிட்ட 40,000 பேர் வேலை செய்கிறாங்கன்னா இட் இஸ் 40,000 குடும்பம் மட்டும் கிடையாது, அதோட இம்பேக்ட் வந்து இஸ் இம்பேக்டிங் so many people. ஒரு ஆள் தான் அந்த ரிஸ்க் எடுக்க முடியும், எல்லாராலையும் அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் வாட் ஆல் ரிஸ்க் யூ ஆர் டேக்கன் அண்ட் வாட் ஆர் எஃபர்ட் யூ ஆர் புட்டிங். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு திரும்ப வந்திருக்கலாம் தவிர அந்த மாதிரியான உங்களுக்கு அந்த பில்டிங் பண்ணுறதோடைய விளைவு வந்து உங்களுக்கு வந்து இஸ் வெரி வெரி அந்த கார்பரேட்டுக்கு ரொம்ப முக்கியம். அந்த வேலையை அவங்க எடுக்கிறதுனால ஏன்னா அவங்களால ஜாப் கிரியேட் பண்ண முடியுது, அவங்களால தான் ஸ்கேல் பண்ண முடியும். இன்னைக்கு வந்து ஒரு தரமான பொருளை நீங்கள் ஏன் பண்ண முடியுதுன்னு சொன்னால் இட் இஸ் நாட் ஒன்லி குவாலிட்டி, இட் இஸ் ஆல்சோ அட் அ ப்ரைஸ் அட் விச் யூ ஆர் ஏபிள் டு ப்ரொவைட். நீங்கள் அந்த மிஷினரி வாங்கி இந்த மாதிரியான ட்ரெயின்டு பீப்புள் இதெல்லாம் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த அந்த சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் பீப்புள் ஆர் நாட் ஒன்லி கெட்டிங் வாட் யூ கால் எ குட் குவாலிட்டி ப்ராடக்ட், தே ஆர் கெட்டிங் அட் அ வெரி குட் ப்ரைஸ். இதெல்லாம் வந்து கார்பரேட்டால் தான் பண்ண முடியும். தெர் இஸ் சம்திங் விச் அ கார்பரேட் அலோன் கேன் டூ, அது கார்பரேட்டு தான் பண்ணணும் அது. பட் ஆனால் அது பண்ணும்போது கூட எம்ப்ளாயியும் கூட கூட்டிட்டு போகணும், அவங்களையும் ஒன் ஆஃப் தி ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்றத வந்து உள்வாங்கி அவங்களும் வந்து நானும் நல்லா இருக்கணும், என்னுடைய எம்ப்ளாயீஸும் நல்லா இருக்கணும், நானும் அப்படின்ற மனசோட வந்து ஒரு பிஸ்னஸ் எம்பையரை கிரியேட் பண்ணுறது தான் நீட் ஆஃப் தி அவர். ஏன்னா எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஸோ ஹூவர் இஸ் ஏபிள் டு டேக் த பிஸ்னஸ் அப் தே வில் ஆட்டோமேட்டிக்கலி they are entitled to get a little more, but with a very very clear idea that all are stakeholder னு புரிஞ்சுக்கணும். எங்கள் அண்ணா கிட்ட இருந்து அந்த ஒரு சி.கே. ரங்கநாதன் வந்து அடிக்கடி சொல்கிற பாயிண்ட்டு, எனக்கும் வாழ்க்கையில் அது ஒரு ரொம்ப சேஞ்சாக இருந்த பாயிண்ட் வந்து, ஒரு பிஸ்னஸ்னால் 6 ஸ்டேக் ஹோல்டர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேக் ஹோல்டர் வந்து கஸ்டமர், செகண்ட் ஸ்டேக் ஹோல்டர் வந்து எம்ப்ளாயீஸ், 3வது ஸ்டேக் ஹோல்டர் வந்து வெண்டாரு, 4வது ஸ்டேக் ஹோல்டர் வந்து உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 5வது ஸ்டேக் ஹோல்டர் வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ரெகுலேட்டர்ஸு, 6வது ஸ்டேக் ஹோல்டர் வந்து தான் நம்ம அந்த பணம் போட்டவங்கன்னாரு. இப்போ 7வது ஸ்டேக் ஹோல்டர் வந்துருச்சான் கொரோனாக்கு அப்புறம். சொசைட்டியும் என்வாயன்மெண்ட்டும் நல்லா இருக்கணும், சொசைட்டியும் நல்லா இருக்கணும், இந்த 7ஐயும் பேலன்ஸ் பண்ணுறது தான் ஒரு பிஸ்னஸ்ஸு அப்படின்னாரு. ஒரு காலத்தில் நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய கஸ்டமரை நல்லா பார்த்துக்குவேன், எம்ப்ளாயீஸை வந்து லேட்டாக சம்பளம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் கஸ்டமரையும் எம்ப்ளாயியும் ஒழுங்காக பார்த்துக்குவேன், என்னோடய வெண்டாருக்கு லேட்டாக பேமெண்ட் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து புரிஞ்சுக்கிது அண்ணா இது சொன்ன அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டு ஓஹோ இது பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சிட்டு நான் வந்து இந்த பேலன்ஸ் பண்ணேன். பேலன்ஸ் பண்ண அப்புறம் தான் ஜேர்னி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆச்சு. ஐ ஃபீல் வந்து இன்னைக்கு வந்து கார்பரேட் ஹேவ் காட் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இட் இஸ் நாட் எம்ப்ளாயி வர்சஸ் எஜமானனா முதலாளியா தொழிலாளியான்னு கிடையாது, முதலாளியும் தொழிலாளியும் ரெண்டுமே வந்து ஹேவ் அ is like only 2 hand இருந்தால் தான் கிளாப் பண்ண முடியும். You can't clap with 1 hand, and that is when I feel an corporate is very important, an employee is very important, but இந்த 6-7 ஸ்டேக் ஹோல்டர் அதோடைய நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஃப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் போடுறதுக்கு திங்க் பண்ணுறீங்க. பியாண்ட் தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, you have to take the decision எடுத்தால் மட்டும் பத்தாது, you have to follow that. ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், you have to follow that, you have to achieve that. அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் இன்றைக்கி வந்து யாருமே டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. என்ன ரீசனுங்க? அதை எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இவர் அகைன் நான் டாக்டர் வேலுமணியை தான் கூப்பிடணும். நான் அவர் சொல்லுவார் ரொம்ப அழகாக, தைரோகேர் வேலுமணி சார் சொல்லுவார், யூ கேன் டிஸ்கஸ் ஆர் யூ கேன் டிசைட். பீப்புள் ஹூ டிஸ்கஸ் டோன்ட் டிசைட் அண்ட் பீப்புள் ஹூ டிசைட் டோன்ட் டிஸ்கஸ். ஓகே, நிறைய பேர் இந்த வாழ்க்கையில் வந்து பேசியே டிஸ்கஷன்லேயே போயிட்டுருக்கும். அந்த டிஸ்கஷன்லேயே போயிட்டு நீங்கள் ஒரு இது பண்ணணுமா பண்ணாது. அதாவது இவர் ரொம்ப அழகாக சொல்லுவார், நீங்கள் வந்து காலையில் 7 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மைண்டுக்கு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா மைண்டு உங்களை 6:55க்கு எழுப்பி விட்ருமா. நீங்கள் மைண்டு கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா 7 மணிக்கு எழுந்திரிக்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, 7 மணிக்கு எழுந்து என்னத்தை கிழிக்க போகிற நீ? பக்கத்து வீட்டுக்காரன் 7 மணிக்கு எழுந்தா இன்றைக்கி செத்து போயிட்டான் அவன், உனக்கு என்ன இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கினா என்ன, கிளைமேட் வேறு நல்லா இருக்குது,
இப்போ என்ன இந்த வீக்கெண்டு தானே, இப்போ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுப்போமே, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோமே, இப்படி மைண்டோட நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா மைண்டு தான் ஜெயிக்குமா. மைண்டு வந்து குரங்கு மாதிரியா. அதனால் மைண்டு கூட எப்பயும் இது பேசாதீங்க. மைண்டுக்கு மைண்ட் ஷுட் பி யுவர் ஸ்லேவ். மைண்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா 7 மணிக்கு எழுப்புனா ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லி 7 மணிக்கு எழுப்புமா. அது கூட நீங்கள் டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மைண்டு தான் ஜெயிக்கும். அதனால் மைண்டு கூட டிஸ்கஸ் பண்ணாதீங்கள் அப்படின்றது தான் வந்து நம்பர் 1. ஏன் நீங்கள் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் வந்து உங்களுக்கு பயம்தான், லேக் ஆஃப் கிளாரிட்டி, பயம். அதனால தான் முதல்ல எடுத்த உடனே சின்ன ரிஸ்க்காக எடுக்கணுமா. அதுக்கு பழகிட்டப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். யாரும் நீங்கள் சொல்கிற மாதிரி இட் டேக்ஸ் 20 years டு பிகம் அன் ஓவர் நைட் சக்ஸஸ். இன் யுவர் கேஸ் நீங்கள் வந்து இன்னும் 40 வருஷம் கூட சொல்லலாம். நீங்கள் அதெல்லாம் இந்த அந்த அவரை வந்து வாழ்க்கையை நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா யூ வில் நோ வாட் இஸ் தி ஸ்ட்ரகிள், வாட் ஆர் ஆல் தி எஃபர்ட். இப்பயே இவ்வளோ போடுறாருன்னா அப்போ எவ்வளோ போட்டிருப்பாருன்னு பாருங்கள், போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. அதெல்லாம் போடுறதுனால தான் வந்து இங்கே வந்து இருக்க முடியுது. அந்தனால உங்களுக்கு வந்து எஃபர்ட் இஸ் ஹார்ட் ஒர்க்லாம் உங்களுக்கு அதை மிஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் பெரிய விஷயம் வந்து கேபிஆர் மாதிரி நீங்கள் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆக முடியும். கேபிஆர் மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாரா? அது எனக்கு தெரியாது. அது உங்கள் கையில் இருக்கு. அது இன்ஃபேக்ட் நீங்கள் கேபிஆரை விட பெரிய ஆளாக இல்லை. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு டெக்னாலஜி உங்கள் ஃபேவராக இருக்கு. ஆனால் நீங்கள் அவர் அளவுக்கு பெருசாக ஆசைப்படணும், அந்த அளவுக்கு உழைக்கணும், அந்த ஃபோக்கஸ் இருக்கணும், அந்த கரெக்ட் பண்ணிக்கணும், டீம் ஒர்க் பண்ணணும். நிறைய இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த எஃபர்ட்லாம் உங்களுக்கு போடுறதுக்கு வந்து இது இருக்கா அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அந்த டிட்டர்மினேஷன், அந்த கிரிட்டு, இவரை பார்த்து நீங்கள் வந்து இவருக்கு கைத்தட்டுறது முக்கியம் இல்லை. ஐ எம் சேயிங் he should be seen as an inspiration, not for clapping. It's not clapping for him. I think it is learning from him. You have to இவரெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, இவ்வளோ க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கிறத நீங்கள் வந்து இவரை இன்ஸ்பிரேஷனாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அவர் அவ்வளோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டார்ல, நான் ஏன் வந்து போகக்கூடாதுன்னு ஆசைப்படணும். ஆசைப்படுறதுல தப்பே கிடையாது. ஹாவ் அ லார்ஜ் வைல்ட் பிக் ட்ரீம். இட்ஸ் அ மேண்டேட்ரி. இன்னைக்கு ஒன் ஆஃப் தி நான் இந்த 10Xன்னு ஒரு புக் ஒன்று படிச்சுட்டு இருக்கிறேன். அந்த புக்கில் வந்து அவன் சொல்கிறது வந்து பெரிய தப்பு பண்ணுறதே வந்து நம்ம வந்து பெரிய ஆசைப்படாததான்னு சொல்லி அவன் முடிச்சுட்டான். ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் மிஸ்டேக் வி ஆல் டூயிங் இஸ் இந்த 10X புக்கோட சாராம்சமே அவ்வளோதான். நம்ம அந்த பெரிய ஆசைப்படுறது இல்லையா, அதனால தான் நிறைய பேர் அச்சீவ் பண்ணுறதில்ல. ஏன் வந்து இந்தியாவில் நிறைய வந்து 1000 கோடி பிஸ்னஸ் ஏன் நிறைய பேர் பண்ணுறதில்ல? நிறைய பேர் 1000 கோடி பண்ணணும்னு ஆசைப்படுறதில்ல. as simple as that. Why there is not so much women leaders? Because women don't want to become a leader. I think first ஆசைப்படுங்கள். எனக்கு ஜக்கி வாசுதேவ் கிட்ட பிடிச்சதே அதான். அவருடைய ஒன் ஆஃப் தி புக் டைட்டில் அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு ஒரு புக் ஒன்று இருக்கு. வண்டர்ஃபுல் டைட்டில். ஐ திங்க் த டைட்டில் ஒன்லி சேஸ் அத்தனைக்கும் ஆசைப்படு. ஆசைப்படுறது தானே, நல்லா பெருசாக ஆசைப்படுவோமே. அங்கேயே நம்மளை சுருக்கிக்க ஆரம்பிச்சிடுறோம். அதனால தான் பி அன்ரீசனபிள். இன்னொன்று முக்கியமானது எனக்கு பிடிச்சது வந்து பி அடாப்டபிள். அந்த சார்ல்ஸ் டார்வின் வந்து ரொம்ப அழகாக சொல்லார், இட் இஸ் நாட் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பீசிஸ் ஆர் இட் இஸ் நாட் தி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் விச் சர்வைவ்ஸ், பட் ஒன் விச் இஸ் மோஸ்ட் அடாப்டபிள் டு சேஞ்ச். அந்த சேஞ்சுக்கு நம்மளை அடாப்ட் பண்ணி ஒரு கேட்க நம்ம எவ்வளோ சார் நீங்கள் அடாப்ட் பண்ணிருக்கீங்க சொல்லுங்கள் சார். நான் ஏன் சார் நான் உங்கள் கூடலாம் நான் பேசவே கூடாது. நீங்கள் உங்கள் ஒர்க் இஸ் தி. அதாவது இப்போ சார் சொன்ன மாதிரி இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் அப் ஏர்லி மார்னிங், இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஐ வுட் லைக் டு ஒர்க் அப் ஏர்லி மார்னிங் 4 o'clock அலாரம் வச்சுருப்பேன். ஒரு 50% ஆஃப் த டேஸ் வந்து அலாரம் அடிக்காது. அதுக்கு முந்தி ஒரு 5 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் முன்னாடி எழுந்திரிச்சுக்குவேன். ஸோ இட்ஸ் you will beat alarm. It's going to be a mindset. You have to keep the alarm in the mind. So automatically it will wake up you. அதுதான் நடக்கும். ரியாலிட்டி அது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து you have to insert all your things, all your thoughts, you have to insert your mind. So automatically it will grow up. அதான் நடக்கும். இன்னமும் ஏன் சார் ஓடுறீங்க? எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஓடலாம். How much is possible?
we can run it, no problem. ஒர்க் லைஃப் பேலன்ஸை பற்றி யாராவது கொஸ்டின் கேட்டிங்களே? ஐ திங்க் தேர் cannot be a better answer proof for us living here. I think there is no need for him to work, but still he is working so hard. I think that is the what you call worth of that human life. His life itself is நம்ம காந்தியோட லைஃப் சொல்லுவாங்களே, my life is my message என்ற மாதிரி. I think the way he is living only is our message for us. Good evening, sir. I think I speak for everyone when I say we are very honored to have you here. It's been a wonderful கர்மையும் கொடுத்து கர்ம தின கூலியும் கொடுத்துட்டீங்க. இல்ல ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருந்ததுங்க நீங்க பேசுறது கேட்கறதுக்கு. I wanted to ask you, நீங்க சொன்னீங்க ரொம்ப ஒரு entrepreneurனா தேவைப்படுறது ஃபர்ஸ்ட் வந்து you should be a good sales person, then you should be a numbers person, and also then you should be a people person. இது மூணுமே வந்துட்டு இன்னேட்டாக பிறந்த உடனே எல்லாத்துக்கும் இருக்காதுங்க. ஸோ ஹவு டஸ் ஒன் டெவலப்? ஒன்றில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பட் மூணுலேயுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா அப்படின்னா நாட் ஸோ மச். ஸோ ஈவன் ஃபார் மீ அண்ட் ஃபார் அ ஸ்டூடெண்ட்ஸ், ஹவு டு யூ டெவலப் ஆல் ஆஃப் திஸ்? அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கீப் லேர்னிங், ஆடியோ புக்ஸ் அண்ட் ஆல் தட், பட் மேபி யூ கேன் பிரேக் இட் டவுன் ஃபார் அஸ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். நீங்கள் பிறந்தவொடனே கார் ஓட்டினீங்களா? சார் அது வந்து இட் ஃபீல்ஸ் லைக் all skills are learnable. Okay. If you can learn a car, drive a car, all skills are learnable. நீங்க உங்களுக்கு அது தேவையே புரிஞ்சுக்கணும். அந்த ஏன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் வை. நம்ம அந்த சைமன் சினிக்கோட ஸ்டார்ட் வித் வைன்னு ஒரு புக் ஒன்று இருக்கு. அந்த வை ஏன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா ஹவு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கணும். ஹவுக்கு அவ்வளோ டிஃபரன்ஸே கிடையாது. வை தான் டிஃபரன்ஸ். நீங்கள் இந்த நிறைய பேர் இந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராம், நானே நிறைய டைம் அது போய் பேக் அண்ட் ஃபோர்த் மாட்டிருந்தேன் நான். ஏன்னு கேட்டால் மை வை வாஸ் நாட் ஸ்ட்ராங். எனக்கு ஹவு எனக்கு தெரியும், எனக்கு வை தி ப்ராப்ளமே வையில் தான் இருக்குது. அதனால் அந்த வையை இந்த ஸ்டார்ட் வித் அ வை, சைமன் சினிக்கோட ரொம்ப நல்ல புக் அது. தட் இஸ் சம்திங் விச் யூ கேன் இஃப் யூ ஆர் ஏபிள் டு புட் தட். இது ரொம்ப இது. ரெண்டாவது, ஆல் ஸ்கில்ஸ் ஆர் லேர்னபிள். தட்ஸ் ஆல் ஐ வாண்டட் டு டெல் யூ. தெர் இஸ் நோ ஸ்கில். நீங்கள் லேர்ன் பண்ணணும், அது ஏன்னு உங்களுக்கு மைண்டில் விழுந்துருச்சுன்னா போதும். அப்புறம் நீங்களே வழி கண்டுபிடிச்சிடுவீங்க. அது வரைக்கும் நீங்கள் ஏன் நீங்கள் அந்த மைண்டோட சண்டை போட்டு நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு அந்த வை புரியல உங்களுக்கு. அதனால் அந்த நீங்கள் மை சஜஷன் டு யூஸ் எனிதிங் இஸ் வாட் எவர் தி மைண்ட் ஆஃப் அ மேன் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் கேன் அச்சீவ். வாட் எவர் த மைண்ட் ஆஃப் அ மேன் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் கேன் அச்சீவ். அதனால் நீங்கள் கன்சீவ் பண்ணி பிலீவ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த பொட்டென்ஷியல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த ஐடியாவும் அந்த இதுவும் உங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வை வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அந்த வையை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். அந்த வையை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹவு வில் ஷோ அப். ஸோ ஐ வுட் ஃபீல் நோ ஸ்கில், எல்லா ஸ்கில்லும் பண்ணலாம். எல்லோரும் எல்லா ஸ்கில்லும் பண்ணலாம், இன்னும் அதிகமாகவே பண்ணலாம். ஸோ பியாண்ட் அகடமிக்ஸ் என்னென்ன குவாலிட்டிஸ் நாங்கள் பசங்க எல்லாம் ஷுட் தே எக்விப் தெம்செல்வ்ஸ் ஃபார் த ஃபியூச்சர் வேர்ல்ட் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப்? ஒன்று இந்த ஏஐ அது ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் பண்ண போகுது. அதனால் அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அது ரெண்டாவது, ஐ திங்க் மனிதனாக ட்ரீட் பண்ணணும். ஐ திங்க் மெனி டைம்ஸ் வி ஃபர்கெட் அண்ட் வி கெட் கேரிட் அவே. ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எங்கள் அம்மா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, வேல்யூ பீப்புள் அப்படின்வாங்க. People are very important, especially people who are physically, mentally, socially, financially, psychologically below you. Pull them up, don't push them down. Celebrate the driver's birthday. Call the maid by name. சின்ன சின்ன விஷயங்கள், அந்த சக மனிதர்களை வந்து நம்ம மனிதனாக பார்க்க கற்றுக்கிட்டோம்னாவே ஐ திங்க் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி வென் யூ கோ அப் இன் லைஃப், அங்கே தான் அது இன்னும் மோர் தேவைப்படுது உங்களுக்கு. அது as you go up in life, if you can value people and tell the people are very important, I think we are leaving. That's something which is நான் நிறைய பார்க்கறதுல மிஸ் ஆகிறதா நான் பார்க்கறது வந்து, as people move up the ladder, they somewhere அந்த ஒரு ஹியூமன்னஸ் கொஞ்சம் கம்மி ஆயிடுது. நீங்க சொன்ன மாதிரி கொம்பு முளைச்சிருது. ஸோ அது வந்து I would feel that is something I would want to leave it to this thing. ரெண்டாவது வந்து நான் வந்து பார்க்கறது வந்து விச் ஐ திங்க் அவரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால பார்த்து எனக்கு இன்னும் கொஞ்சம் திஸ் ஆர் ஆல் பார்த்தாவே ஒரு ரப் ஆஃப் எஃபெக்ட்.
வரும். உங்களுக்கு வந்து ஆரம்பிக்கும் போது இந்த 60,000 ரூபாய் சம்பாதிக்கணும், சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு தான் எல்லா ஆண்டர்ப்ரனர் ஆரம்பிக்கும் போது பிகினிங் ஆஃப் தி ஜர்னி இஸ் தட். செகண்ட் ஃபேஸ் இஸ் நான் மட்டும் இல்லை, என் குடும்பமும் நல்லா இருக்கணும். ஐ ஷுட் கிவ் மை சில்ட்ரன் குட் எஜுகேஷன், குட் லைஃப் ஸ்டைல், ஒரு வீடு இருக்கணும், ஒரு கார் இருக்கணும், ஒரு பேசிக் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். அது செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். மூணாவது ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய ஸ்டாஃப்லாம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு தே ஷுட் ஃபீல் கம்ஃபர்டபுள், தே ஷுட் ஃபீல் ஹாப்பி. நாலாவது ஸ்டேஜ் வந்து மை ஸ்டாஃபோட ஃபேமிலி ஷுட் ஃபீல் கம்ஃபர்டபுள். இந்த 4 ஸ்டேஜை முடிச்சுட்டு அவர் 5வது ஸ்டேஜுக்கு போயிட்டாருன்னா, when a person starts employing more than 500 people, he belongs to the society first. Society has helped so much so that he is able to reach there. After that, all thinking is society first, then employees, then family, last the entrepreneur. And the order வந்து சேஞ்ச் ஆயிடணும். எஸ்பெஷலி பீப்புள் ஹூ ஹவ் அரைவ்டு அண்ட் இந்த லெவலில் இருக்கிறவங்கெல்லாம் இன்னும் மோர் அண்ட் மோர் அவங்க வந்து சொசைட்டி ஃபஸ்ட் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்தியா வில் பிகம் அ சூப்பர் பவர். ஐ திங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஹாவ் அ ரோல் டு பிளே இன் தட் இன் மேக்கிங். சார், நீங்கள் உங்களோட கோல்ஸ் பற்றி சொன்னீங்க, விச் ஆர் ட்ரீம்ஸ் வித் அ டெட்லைன். ஸோ வாட் இஸ் யுவர் பிக் ட்ரீம்? மை ட்ரீம் இஸ் வேர்ல்ட் நம்பர் 1 salon chain naturals 2029 31st December. So then 29 டிசம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாட் வில் பி யுவர் ட்ரீம்? அது 28ல சொல்லுவோம். ஸோ ரொம்ப நீங்கள் வந்து அதாவது காந்தி திரும்ப அவர் தான் எனக்கு வந்து இது மாதிரி live as though you are going to die tomorrow, learn as though you are going to live forever, we don't know when is our date. ஸோ அதனால் ரொம்ப வந்து அதாவது அங்கங்கே போக நம்ம போட்டுக்கலாம். நம்ம ஐ எம் நாட் a big fan of so then maybe in 2028 we'll have a leadership latte with you, and once again we would like to see what your updated goals and definitely தெரியாது. அப்பப்போ எல்லாமே கான்டெக்ஸ்டுவல் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பார்க்குறோம், ஒரு இது பண்ணுறோம், ஒரு சுச்சுவேஷன். அன்பிளான்டு things have shaped the course of history lot more than planned. For sure. அதனால் we know as a human being we can only control this much. So many things நடக்கும். What we don't know what is in plans. I live for the day. அந்த டேவை ஃபுல்லாக லீவ் பண்ணிடணும் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ஒரு ஆசை உண்டு எனக்கு. நான் டு எண்ட் வாட் ஐ எம் கோயிங் டு சே, லாஸ்ட் டைம் ஐ ஸ்போக் டு யூ, யூ செட் சம்திங் அபவுட் பிஹெச்டி. எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் அதை எழுதி கூட வச்சுருந்தேங்க. You said PhD can be done by everyone. It is passion, hunger and dedication. Discipline. So passion, hunger, discipline. So if you can just share few words regarding that for our students, because I felt it was a very important message that you gave. So passion, hunger, discipline. வாழ்க்கையில் வந்து நீங்கள் அந்த அகாடமிக்லி நீங்கள் என்ன படிச்சீங்க படிக்கலன்னு முக்கியம் கிடையாது. வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னா எல்லாரும் அந்த வாழ்க்கை PhD படிக்கணும். P stands for passion, H stands for hunger, D stands for discipline. இந்த 3 வாழ்க்கையில் யார் சாதிச்சவங்கலாம் பாருங்கள். அது பாருங்கள், எனக்கு திரும்ப நான் எங்கேயும் போக தேவையில்ல. இது ஒரே முன்னாடியே உட்காந்துருக்கிறாரு. பேஷன், ஹங்கர், டிசிப்ளின் தான். ஓகே, நீங்கள் வேறு யாராவது நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் அப்பா சொல்லுங்கள், பேஷன், ஹங்கர், டிசிப்ளின் தான். வேறு என்ன சார் சொல்ல முடியும்? இல்லை வேறு யாராவது சொல்லுங்கள். யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம இன்டர்னலைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாரும் சக்ஸஸ் ஆகிடலாம். பேஷன், இஃப் an individual is to be called a street sweeper, நான் இப்போ he should sweep streets so well as if Michelangelo is painted or sculptedனு சொன்னேன். இப்போ தான் அந்த டேவிட் ஸ்கல்ப்சரை பார்த்தா ஐயோ என்னமா பண்ணியிருக்கிறோம், அவ்வளோ அழகு அப்படி அழகு அந்த ஃப்ளாரன்ஸ் சிட்டியில். ஆர் ஷேக்ஸ்பியர் ஹஸ் கம்போஸ் poetry ஆர் பெத்தோவன் ஹஸ் கம்போஸ்ட் மியூசிக். அந்த வேலை செய்கிறோமா, அந்த வேலையில் அவ்வளோ நான் தான் வந்து ஹேர் ட்ரெஸ்ஸர்னால் நான் தான் உலகத்தில் பெஸ்ட்டு ஹேர் ட்ரெஸ்ஸராக இருக்கணும். ஹேர் ட்ரெஸ்ஸிங்கில் எந்த கேவலமோ எந்த ப்ரைடோ கிடையாது. பட் we should give pride and we should give that. If any work what we do, it is our gift to God. Our work is our gift to God. அதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணினே இருக்கணும். எடுத்த உடனே நீங்கள் கவுண்ட் பண்ணேகா crorepati 14வது கொஸ்டின் டைரெக்டாக வராது. ஒரு கொஸ்டினாக போனால் தான் 14வது கொஸ்டின் வரும். அதனால் நீங்கள் ஐயோ நான் இப்போ இங்கே இருக்கிறேனே அப்படின்னா கவலையப்படாதீங்க. உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் மச் பெட்டர் தென் KPR ஸ்டார்டிங் பாயிண்ட். ஐம் நாட் ஈவன் கம்மிங் டு மீ. KPR ஸ்டார்டிங் பாயிண்ட்டை விட உங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் பெட்டர்.
ஓகே. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ ரீச் பண்ணலாம். அந்த காலத்தில் அவருக்கு மட்டும் இல்லை, அந்த காலத்தில் சொசைட்டி எப்படி இருந்தது. See, there is so, it's not only he would have evolved as a person in the last 40, 50 years, 60 years. That's one set of story. The society is also at a different point of time. அந்த காலத்துலலாம் ஒரு மிஷின் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறது சாதாரண விஷயம். சரி, so much of struggle what you have to go through. அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் பிளாட்டரில் இன்னைக்கு இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் டக்குன்னு சொல்லுவீங்க, போடுவீங்க நீங்கள். அந்த மாதிரியான விஷயங்கள் இன் ஃபேவர் ஆஃப் உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் அதனால் நீங்கள் அந்த 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 பேஷன், அந்த இக்கிகாய் பற்றி பேசியிருந்தாப்புல அதான் 4 விஷயம் சொல்கிறாங்க. வாட் யூ ஆர் குட் அட், வாட் யூ லவ் டூயிங், வாட் த வேர்ல்டு ரிக்வயர்ஸ் அண்ட் வாட் யூ கேன் மேக் மணி அவுட் ஆஃப் இட். இந்த 4ஓட மீட்டிங் பாயிண்ட்டு தான் இக்கிகாய். அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா பிட்வீன் 20 and 30 நீங்கள் இந்த உங்களுக்கு என்ன பண்ணணுன்றதை கண்டுபிடிங்க போதும். நீங்கள் 30 வயசுக்கு முன்னே நீங்கள் பெருசாக ஒன்றும் சாதிக்க தேவை. ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ பில்டிங் அவ்வளோ ஹைட்டுக்கு போகும். 30 வயசு வரைக்கும் உங்களுடைய ஃபவுண்டேஷனல் இயராக பார்த்துக்கோங்க. நிறைய லேர்னிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் டு ஏர்ன் மோர், லேர்ன் மோர். இந்த லேர்னிங்கை போட்டுட்டு லேர்னிங் கொஞ்சம் 2 வருஷம் ஃபைனான்ஸ் கற்றுக்கோங்க, 2 வருஷம் வந்து சேல்ஸ் கற்றுக்கோங்க, 2 வருஷம் பீப்புள் கற்றுக்கோங்க, 2 வருஷம் மேனுஃபேக்சரிங் கற்றுக்கோங்க. ஒரு 4-5 விஷயங்களை நீங்கள் உங்களை சுற்றி கற்றுனீங்கன்னா நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். 30 வயசில் 30 வயசுக்கு மேலே அப்புறம் பில்டிங் கட்டி பாருங்க, நீங்கள் எங்கே போய் நிற்பீங்கன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. We all grossly overestimate what we can do in 1 year and underestimate grossly what we can do in 10 years. 10 வருஷத்தில் என்ன பண்ண முடியுன்றதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். அந்த மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் நீங்கள் ஓவர் எஸ்டிமேட் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.